ஹாய் கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கப்பெண்ணை இந்த படத்தோட முழுக்க ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சிங்கப்பெண்ணையோட ரிவ்யூக்கு போகலாம். இது வரைக்கும் எத்தனையோ மோட்டிவேஷனான மூவியும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மூவி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்லேருந்து எடுத்துக்காங்க. அது எப்படின்னா, முதல்ல ஒரு சின்ன பொண்ணை காமிப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு ஒரு கோச்சிங்கில் பெரிய ஆள் ஆகணும், ஓட்டப்பந்தயத்தில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணும். ஆனால் அங்கே உள்ள ஊராளுங்கள்லாம் பொறாமப்பட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பொண்ணு டவுசர் போட்டு அலையுது, அப்படி அலையுது, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு விளங்குவாப்பா அப்படி சொல்லுவாங்க. கடைசியில் அந்த பொண்ணை அப்படியே முடக்கிடுவாங்க. முடக்கினோடனே அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் நம்ம கோச்சிங் எப்படின்னா நம்ம ஓட்டப்பந்தயத்தும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் கலக்க முடியல, நம்ம என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் ஏதோ கோச்சிங்காவது போவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிங்கில் சென்னைக்கு போயிடும். சில நாள் கழித்து அந்த பொண்ணோட அப்பா நீ இந்த ஊருக்கு வாமா, எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, நீ வந்துட்டு போம்மா அப்படிம்பாங்க. சரின்னு சொன்னால் அந்த பொண்ணு காரில் வந்துக்கிட்டே இருக்கும். காரில் வந்தவொடனே எதிர்த்தாப்பில் ஒரு பொண்ணு சைக்கிளில் வரும். சைக்கிளில் அந்த காரவே முந்திட்டு போயிடும். முந்தின உடனே அதுக்கடுத்து வந்தப்போ தான் அந்த பொண்ணு சாதாரண ஒரு பாவாடை சட்டை போட்டு தான் வரும். அப்புறம் அங்கே ஒரு பைக் போவோம், பைக்குக்காரனே முந்தி போயிடும். என்னடா இது இவ்வளோ ஸ்பீடாக போகுது, இந்த பொண்ணு யாரா அப்படி சொல்லிட்டு அந்த ஹீரோயின் மிரண்டு போயிடுவாங்க. மிரண்டு போன உடனே லாஸ்ட்டாக அந்த பைக் ஓட்டு போவான்ல, அவன் தெரியாமல் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே இந்த பொண்ணை சைக்கிள் இடிச்சிருவான். இடித்த உடனே அந்த பொண்ணு கீழே விழுந்துடும். கீழே விழுந்த உடனே அந்த பைக்காரன் வேகமாக போயிடுவான். இவங்க இறங்கி என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி கீழே விழுந்து, எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகிற, இல்லைக்கா நான் அந்த அண்ணனை கொஞ்சம் நேரத்துலேயே முந்திடுவோங்க்கா, அந்த அண்ணன் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாமல் இடிச்சிட்டா இருக்கா அப்படின்பா. சரிம்மா இப்போ சைக்கிள் நான் வாடகை கொடுக்கணுக்கா, நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பட்டிக்காட்டுத்தனமாக புலம்பிக்கிட்டே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இல்லாமல் பரவாயில்ல நான் வாடகை கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. அவங்க மாமங்காரன் அந்த டைம் ஒரு பைக்கில் வருவான். வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வரும். பயங்கர போதையில், என்ன என் மருமகளை செஞ்சுட்டு நீ ஃபைன் கட்டி ஆகணும், நீங்கள் என்ன இப்படி வர்றீங்க, என்ன காரை ஓட்டுறீங்க செஞ்சுறீங்க, கொஞ்சம் விட்டால் நீங்கள் மேலே விட்டு விட்டுருவீங்களா அப்படிம்பாங்க. இல்லைங்க நாங்கள் அடிக்கலாம்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவளும் சொல்லு, மாமா இவங்க அடிக்கல மாமா அப்படிங்கும். இல்லைம்மா இப்படி சிற்பா இப்படி தான் பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் ஒன்றுமே தூக்கிடுவாங்கம்மா அப்படிம்பாங்க. லாஸ்ட்டில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவா அப்படிம்பாங்க. போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் வேண்டாம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் இவங்க என்ன செய்வாங்கன்னா, நீ யாருமா அப்படின்னு கேட்கல. இவங்க ஒரு வேலைக்கார பொண்ணாக இருக்கும். யாருன்னா அந்த ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பாட்டியோட பேத்தி தான் இவங்க. கடைசியில் அந்த பாட்டி என்ன ஆகுனா இறந்து போவாங்க. கடைசியில் இவங்க இந்த பொண்ணு வயசுக்கு வந்துடும். இந்த பொண்ணு வயசுக்கு வந்த உடனேயும் அவன் மாமங்காரன் குடிச்சு போட்டுக்கிட்டு நான் கட்டியே ஆவேன், இப்போயே கட்டியே ஆவேன் அப்படிமா. கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணு மைனர் பொண்ணு. அவங்க காவல் நிலையத்தில் ஹீரோயினி கால் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. யாரா சொல்லிட்டு அந்த காவலாளி லேடிஸ் போலீஸ் வரும். அடி எல்லாத்தையும் மூஞ்சியை உடச்சி அடித்து பற்றி விட்டுரும். அப்புறம் வேறு வழி இல்லாமல் நீ என்ன பண்ண போகிற, ஏது பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போட்டு சொல்லுவாங்க. ஏம்மா அவங்க பாட்டி வேலை பார்த்துச்சுல, இனிமேல் இவங்களும் வேலை பார்க்கட்டும் அப்படிம்பாங்க. ஏன் இதையும் பாட்டி இதில் மாதிரி எங்கள் அம்மாவுக்கு துணையாக இந்த பொண்ணை வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா அப்படிம்பாங்க. நான் அப்படிலாம் ஒன்று நினைக்கலாமா, என் சொத்தில் பாதி வேணால் எடுத்து குடிக்கிறோமா, இந்த பொண்ணு நான் பார்த்துக்கிறேம்மா அப்படிம்பாங்க. இல்லை வேண்டாம் இவளை நான் சென்னை கூட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு சென்னை கூட்டு போவாங்க. சென்னை கூட்டு போனோடனே அங்கே பார்த்திங்கன்னா இவங்க அந்த கோச்சிங் இந்த கோச்சிங்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இருக்கிற பொண்ணோட இது ரொம்ப ஸ்பீடாகவே போயிடும். இதுக்குன்னே ஆப்போசிட்டாக ஒரு டீம் இருப்பாங்கல்ல, அவங்க என் பொண்ணு தான் முன்னேறணும், அந்த அப்படி தான் முன்னேறணும், இப்படி தான் முன்னேறணும் இருப்பாங்களே, அவங்க இவங்களுக்கு எதிர்பார்த்து வச்சு லாஸ்ட்டில் கோச்சிங் விட்டு இவங்களை தூக்கிடுவாங்க. இந்த பொண்ணை மைண்ட் வாஷ் பண்ணி என்னென்னமோ பண்ணி நீ அப்படி இருப்ப, இப்படி பொண்ணு பட்டிக்காடு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அப்படியே கீழ்த்தரமாக்கிடுவாங்க. கடைசி இது ஓடையில் இதுக்கு ஓடவும் முடியாது, நீச்சல் அடிக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எதுவுமே பண்ணாமல் இந்த பொண்ணு அப்படியே கோலையாயிரும். கடைசியில் என்ன ஆகுனா, அந்த பொண்ணை ரொம்ப அப்படியே மட்டமாக அப்படியே ஆக்கிடுவாங்க. அதோட அது மனசுக்குள்ளே அப்படியே மட்டமான மாதிரியே ஒரு கீழ்த்தரம் மாதிரி போயிடும். அப்புறம் என்ன ஆகுனா, சரி முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கோச்சிங் இல்லாட்டனா ஒன்று வெளியில் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி இது பண்ணுறேன், ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க. ட்ரைனிங் பண்ணிவிட்டு பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு ட்ரைனிங் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வண்டியில் போய்கிட்டு இருக்கல, இந்த சைக்கிளில் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கல, ஏற்ற ஒரு கார்காரன் போட்டு இடிச்சிருவான். இடித்தோடனே உங்களுக்கு அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிரும். இது எல்லா படத்துலையும் உள்ள கான்செப்ட் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு பொண்ணு எந்தளவுக்கு மன சங்கடப்பட்டு எந்தளவுக்கு உள்ளே போய் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அந்த பொண்ணு முன்னேறுது அப்படிங்கிறத அந்த படத்தை முழுக்க காஸ்டி. கடைசியில் இந்த பொண்ணு ஜெயிச்சதா, இந்த பொண்ணு எந்த அளவுக்கு முன்னேறிச்சு அப்படிங்கிறது இந்த படத்தோட முழுக்க ஒரு ரிவ்யூ கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்க்கலாம் கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். பெண்கள் அனைவருமே முன்னேற வேண்டும், ஒரு மோட்டிவேஷனாக முன்னேற வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.